அப்போ சம்பளத்தை 300 ஏற்ற சொல்கிறேன்னு அர்த்தம். தம்பி வணக்கம்டா மைசெட்டு போயிலடா என் பொழைச்சிக்கிறான்டா. உண்மையிலேயே எத்தனை ஓனர்களை திட்டினாலும் அந்த இடம் என்று வந்தால் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் தான்டா உண்மையான விசுவாசி, உழைப்பாளி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தோணுதா, மேடையிலேயே நம்மளை இப்படி பேசுகிறேன் இந்த எம்கேஆர் இவங்க கூட திருறாங்களே இந்த ஊதா பணியம் போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் எப்படி குடியிருக்கியான்னு நினைக்கிறீங்களா? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். மேடையில் மட்டும்தான் நடிப்பேன், வாழ்க்கையிலே நடிக்க தெரியாத ஒரு கோமாளி இந்த களிசேரிக்காரன். என் தம்பிகளுக்கு தான் தெரியும். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம். தம்பி தம்பி இதாண்டா நீ சம்பாரிச்ச சொத்து. இவங்களுக்கு ஒரு கைதட்டா, சூப்பரா. அந்த பேரை என் தம்பிகளை பார்த்தியா? அப்போ எவ்வளோ பாசம் உங்களுக்கு. நான் என்னடா ஒரு நாளைக்கு வா ஓட்டு விட்றான்டா போங்கடா. இதுக்கு மேலே இந்த அண்ணே, ஆமாம் அண்ணே உங்களுக்காக முந்தமாக தாண்டா வரல, எல்லாமே செய்வேன் தம்பிகளுக்கா. தம்பி காடமங்கலம் முருகன், ஏன் அன்பு புத்துரு குறிவந்த பாண்டி, செல்லப்பா தினா, எதுக்குத்தான் வர்ற பிறை திணி பயமனே? எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கேன். ரைஸ் முள்ள மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி இருந்தா. அன்னைக்கு ஒரு நாள் வள்ளி வந்துக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட வந்து சொல்கிறேன், ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா, இவங்க தான் வள்ளியும், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் கேசரி கிண்டு முண்டேன். அவனுக்கு ஒரு மசுரும் தெரியாது, தினசரி எடுப்பேன். ஆனால் நாடக கலையிலே இவர்களை விட என் தம்பி காடமங்கலம் அறிவு சார்ந்த பண்ணுவேன். இவனுக்கு மிருதங்கத்திலேருந்து ஆல்ரவுண்டு வரைக்கும் பெட்ரோல் வரைக்கும் பப்புன்னு டான்ஸு, அடுத்து என்ன கதாபாத்திரம் எந்த நாடகம் என்று அத்தனையும் தெரிந்தவன் காடமங்கலம் முருகன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம், அதுதான் பெரிய விஷயம். தினசரி நாடகம் எடுத்துகிட்டு போய் யூடியூப்பில் போடுறது பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் 3 பேரும் கிளம்புங்கப்பா. எதுவும் அவமானமாக நினைக்கிறீங்களா தின்னா? இது எதுன்னு நினைக்கிறீங்களா? நினச்சின்னா கொஞ்சம் குடிங்க, பேக் ஷாட் அடிச்சு விட்றேன். காந்திக்கிட்டு ஓடு முண்டை. வணக்கம்டா. எதில் விட்டேன்? வாயில். அப்படிதான் வர ஆடி 3ஆம் தேதி வரிசையாக வரணும். வரும்போது பல்லு வளைக்கிட்டு சொந்த தம்பி எவ்வளோ அறிவு, அவன் எவ்வளோ ஒரு படைப்பாளி பார்த்தியா? எதில் விட்டேன் என்று எம்கேஆர் சொல்லுகிறேன், உன் வாயிலை விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது இவனுடைய லென்த்தை நான் அறிந்து கொண்டேன். அது நல்ல பிரஸாக இருக்க வேண்டும், பல்லுகளை வளர்க்க வேண்டும், கரை பிடிக்கும். ஏன்னா பெரிய மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டும். என் தம்பிகள் என்னை கேவலப்படுத்தி என்னை தாழ்த்திக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் என் தம்பிகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் என்றால் அவனுடைய மனக்கவலையை போக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இந்த கோமாளியை எம்கேஆர் இருக்கேன் பார். அவ்வளோதான் அவ்வளோதான். என் தம்பியே என்னையே என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்காக வந்துடக்கூடாது தம்பி. களி பூரா உதுத்தவையில் ஒன்றும் பண்ண முடியாது. நாடகமே செக்ஸ் தானே, தமிழ் செக்ஸ் வீடியோ. எதில் விட்டேன்? வந்துட்டா அக்கா அக்கா என் சிங்கம் வந்துருச்சே. ஏ விழாக்குளம் குடி செல்வம் தவர் அழகர் அவர். தம்பி தம்பி என் ஊரே என்னை விரட்டி விட்டாங்க, வாடா. அவன் ஊர்லேயே இருக்கக்கூடாதா? எப்படி எழுதியிருக்கான் பாரு. ஏ விழாக்குளம் குடி செல்வம் தவர் அழகர் அவர் அவர்களின் பிரண்டு செல்லத்துறை அம்பளிப்பாக மானாமதிலிருந்து சுக்காடு எம்கேஆர் பயலுக. தம்பி இந்தந்தி எழுதிட்டு 100 ரூபாய் அடைங்க, வாடா வாடா. நான் பிறந்த மயில் குஞ்சு. என்னப்பா செல்லக்கானம்மா? அரசியலுக்கும் அப்பாற்பட்டு எத்தனை பேர் கடவுளாக வணங்குறாங்க. நான் நன்றாட நினைத்து கொண்டிருப்பது 2 உறவுகள் தான். எல்லா சாதித்த முப்பாட்டங்களே எனக்கு இந்த நாட்டிலே எனக்கு பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் என் மனதிலே 2 பேர் மட்டும் எப்பொழுதும் ஒழுதி கொண்டிருப்பார்கள். ஒன்று கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவர் சார்பாக என் தம்பி 501 கொடுத்தார். மற்றொன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு நிமிஷம் மறந்தாலும் மறக்க முடியாது. வண்டிக்கு முன்னாடி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். கேப்டன் படமும் விஜயகாந்த் அப்துல் கலாம் ஐயா படமும். ஏன் இது விளம்பரம் இல்லை, இவர்களை போன்ற நல்லவர்கள் இருந்தார்களே, சாதித்தார்களே, நம்ம என்னைக்காவது அவங்க செஞ்சதில் ஒரு துரும்பாவது செஞ்சுட்டு செத்துருவோமா அப்படின்ற ஒரு நல்ல ஆசையோடு தான், வேற ஒன்று. சரி, நோட்டீஸை படிக்கிறேன் என் தம்பிகளாம். சரி, வள்ளிதர்மன் நாடகம் வச்சுருக்காங்க.
யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் மூச்சு இழுத்து விடுங்க. இது மருத்துவமனையில் சொல்லுவார்கள். நான் அப்படி அல்ல. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் பிரச்சாரம் இருக்க என்ன பதவி, உரிமை வரைக்கும் போயிட்டீங்க. நடிபச்ச வேந்த நடிபச்ச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி பக்கத்தில் உள்ள கிரு நகரை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேடன் பிரத்தனாக நடிக்கிறார். ஏய் ராஸ்கல், எப்ப வருவே இளங்கோ? நரம்பு தலைச்சி இல்லை போடு தம்பி, நீ எதிர்த்து போறா அண்ணன் இல்லையாப்பா. அண்ணன் நரம்பு தெளிச்சுன்னா அப்புறம் நான் எப்படி உனக்கு உழைச்சி கஞ்சி ஊற்றுவேன் லூசு, அப்படி சொல்லக்கூடாது. ஆய், குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று ஏத்தா நீ பிறந்த, ஏன் அப்படி அழகா பாடுற? கண் பற்றும். என் அன்பு தங்கச்சி புதுகையை சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்ட என்ன நடக்கும்னே ஊருக்காரர்கள் தெரிய விட. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உடம்பு கணக்க வேண்டும் என்று சத்துமாவை பச்சை பிள்ளையிட்டு புடுங்கி தின்றான். உடம்பு கணத்தது. வேமா ஓட வேண்டும் என்று நினைத்தான். பி.டி. உஷா வீடியோ பார்த்தான், ஓடினான். கே.ஆர். விஜயை பார்த்தான், சினிமா நடிகை கே.ஆர். விஜயை பார்த்தான். மசுறு வழக்கம் என்று தோன்றது. ஆனா கெட்ட நேரம், மண்டையில் மசுறு இல்லை. மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய என் அன்பு சகோதரன் நமது வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்ட சேர்ந்த ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது தன்னுடைய கலையும் வாசிப்பையும் குரலையும் தவிர மற்ற எதையுமே சிந்திக்காத ஒரு திறமையான கலைஞன் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற வாத்தியார் பிறந்த கதை எங்க அண்ணன் தான். அந்த நாடகத்தை என் அன்பு அண்ணன் எத்தனை பேருக்கு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இவருடைய வாசிப்பை பார்த்துத்தான் சிறிதளவாக கற்றுக்கொண்டுதான் வருவார்கள். அப்படி ஒரு ஜாம்பவான். டிக்கெட்டு போட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணே சுற்றி டென்ட் அடித்து டிக்கெட்டு போட்டு அதுலேயே ஆறுமணி சக்கரத்தை வாசித்தவர் தான் மாவடி கோட்டை எம்.கே. ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். எங்கே விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணம் விவசாயி 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 என்னவளும் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்னவளும் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பும் அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இந்த தமிழகத்திலே விவசாயம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. விவசாயத்தை எல்லாரும் பாட வேண்டும். விவசாயத்தை ஒழுங்காக பாடுபட்டால் எதற்காக என் தமிழன் அண்ட நாட்டிலே கைகட்டி வேலை பார்க்கிறார்கள். விவசாயத்தை மட்டும் பார்த்தா போதும்,
என்று மாறிவிட்டது நிலைமை எல்லாம். வருங்காலத்திலே சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி செய்வது என்று யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வந்தேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகதுவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய நண்பு தம்பி. இவன் இவ்வளவு அழகாக வாசிக்கிறார் என்றால் இந்த திறமைக்கு காரணம் இவருடைய ஆசிரியர் பிறந்தகைதான். அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மருது மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். மருது வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ. ஒவ்வொரு அடி இந்த அளவுக்கு அடிக்கிறான்னா இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளை அடிச்சு விட சொல்லுவேன். மொழி கடுக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா என்னென்னமோ பண்றாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஒவ்வொரு கிராமமும் கொடுக்கக்கூடிய துண்டை இதுவரைக்கும் ஒரு பயன்படுத்தினே கிடையாது. எல்லா துண்டையும் மடிச்சு மடிச்சு இங்கேயே வச்சுருவாப்பு. இதுலேருந்து தெரியுது நீ கட்டி குளிக்க மாட்டேன் முண்டமாக குளிப்பாய் என்று. அறிவு சார்ந்த வாத்தியார் விட்டு பிள்ளை எங்கள் அண்ணன். எனது அண்ணன் அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு கோட்டை ஒரு கணேசன் வண்டி வத்தது போல் தெரியும். ஆனால் அது மண்டி ஓட்டு வாசிக்கிறதுக்கு தான் அது மொழி கடுக்கும். காரணம் முருங்கைக்காய் அகத்திக்கீரை கீரை சுடுதண்ணி. எனது அண்ணன் ஒருத்தி மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கு. எதுவும் கணேஷ் பிரதர் ஓட்டுறீங்களாடா?
எதுவும் கேஸ் எப்படி இருக்கா? எப்போ பார்த்தாலும் 2 பேரும் தான் இப்படி திரிகிட்டு ஏன்டா உங்களை ஓட்ட. ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கீரை சுடுதண்ணி எங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காரு. அது அதை சொன்னேன் உங்களுக்காக இப்போ சொல்கிறேன். அந்த ஆள் என்ன யார் போனாலும் அந்த 3த்தையும் சொல்லுவேன். ஒரு பொம்பளை வந்துச்சு, வேமா வந்து மாசமாக இருக்கேன் மருந்து கொடுங்கன்னுச்சு. உடனே இந்த ஆள் கீரை சுடுதண்ணி நல்லா சாப்பிடுங்க. இன்னொரு ஆள் மம்பட்டிட்ட காலில் வெட்டிக்கிட்டேன், அவன் ரத்த தூரம் வந்தேன், அவனுக்கு அதே தான் கீரை சுடு தண்ணி. அடுத்து ஒரு ஆள் வந்தார், வந்துட்டு இந்த டாக்டர்கிட்டே என் மக மூத்தது ஓடி போச்சுட்டேன், கீரை சுடு தண்ணி செருப்பு கட்டி அடிச்சு போயிட்டேன். அது போல அது ஞாபகம் வந்துச்சு. வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் பார்த்தீங்களா? இப்போ தானே சொன்னீங்க நாடகத்தில் என்ன நடக்கும்ட்டு. இந்த சாவியை காணாமல் இந்த சாமியிலே மிகப்பெரிய ஒரு சித்தருடைய புகைப்படம் பொருத்தி இருக்கிறது. அதனால் அவர் இங்கே தான் இருப்பார், கண்டிப்பாக வந்து கொள்வார். 2 வீலர் சாவி காணணும், 2 வீலர் சாவி. அப்படி இந்த சாவியை மற்றவர்கள் கைப்பற்றிட்டு போய் எந்த வண்டியில் சேருதோ அதை எடுத்துட்டு கூட கிழக்க தெரியும் பார்க்காம கூட போகலாம். அது மாதிரி நடந்து போச்சு ஒரு ஊரில். அப்படி செய்யக்கூடாது, தப்பு ஆய். இந்த சாவி யாரு? சிங்கம் பைக்கு சாவி ஒன்று இங்கே இருக்கிறது. அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் இந்த செல்லு கீழே கிடஞ்சி வந்து என்கிட்ட கொடுத்தேன். யார் செல்லுன்னே பின்னாடி வந்து ஒரு ஆள் புடத்தில் அடிச்சுவிட்டேன். அவன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இவன் கொடுத்துருக்கேன் என்கிட்ட. நாடகம் பார்க்க நின்றவன் நைஸ். நம்ம ஆளுக மாதிரி அறிவாளி எவனும் கிடையாது. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். அது ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னதுன்னு ஒன்றும் செய்ய மாட்டேன். சரி, மோசன் அப்படி போகுது. இப்போ மூச்சு எழுத்து விடு, லேசா மடுவில் உள்ள உண்ணியை திரிய விடு. பாட்டு போராலே பொன்னுத்தாயி கண்ணீர் விட்டு பொலபல பலவன கண்ணீர் விட்டு. அதுக்கு விநாயகர் மந்திரத்துக்கு போடுறதால என்ன? சரிக்கு மாவை உசுர ஒருக்கி குடிச்ச அந்த முரட்டு தூமியை குடிக்க வருவானா? கச்சகா சகா 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 சகா. சரி, உனக்கு உயர்த்துருச்சு, நீ வேணாம். வாழ்த்துக்கள். இவ்வளவு வயதிலையும் பசி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்ன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற என் சிங்கத்தை சண்முகத்தை நான் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நகைச்சுவைக்காக எல்லாமே. ஆனால் என்னென்ன அப்போலேருந்து என்னமா சொல்லி இல்லை, என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன இல்லை இப்படி கையை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா என்னென்ன? அதனை தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, 170 பொம்பளை பேசக்கூடிய வாயை ஒரே பொம்பளை பேசிடுவா. தம்பி, லேடிஸ் வந்தவனே உங்களுக்கு வந்து எச்சி ஊறும், நீர் கசிவு எடுக்கத்தான் செய்யும். அப்போ அப்படியா இருக்கு? அப்புறம் தெரியும் என்னன்ட்டு. ஆனால் 5 நிமிஷம் தான் அண்ணே வந்துடுவேன், பொறுத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பல்ட்டிலாம் அடிப்பா, பாம்புலாம் ஆடுவா. ஆமாம், நான் அன்னைக்கு கேட்டேன் என்ன பாம்புட்டேன், பச்சை பாம்புன்னு படுத்துக்கிட்டான். சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சனி டான்ஸ் காமெடி நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிப்பு வைப்பதற்காக சிமெண்ட் கட்டடத்திலே பழங்கொண்ட வாம பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு மாணவன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு பபுன் காமி. மக்கள் மனதிலே ஒரு கலைஞன் போய் நின்றுக்கிட்டான்னா அவனை அசைக்கவே முடியாது. ஆனந்தராஜ் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், பபுல் நிற்கிறேன் பாரு. தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை இந்த சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள அத்தனை மாவட்டமும் பரிசுகளை பெற்று வருவோம் என்று காளைகளை ஏற்றி கொண்டு செல்வது பாலமேடு. ஆனா அந்த பாலமேட்டிலிருந்து ஒரு காளை தொடர்ந்து எந்த மாவட்டத்திலையும் சுத்துமாடாக விளையாண்டு பரிசுகளை தட்டி செல்கிறது. என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். 3.25 அடி உயரம், 20 கிலோ மடுவு போட்ட சாணி அல்ல, 8 JCB
3 மணி நேரம் ஓடி இருக்கு. டீசல் 650 லிட்டர். அவன் சாணி அல்வதற்கு. It's a very danger man. பாலமேடு. எங்க நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாலமேடு. உங்க எல்லாரும் பாதத்தை நான் வணங்குறேன், தொட்டு கும்புறேன். என் தம்பி, எங்க அண்ணன் ஆனந்தராஜ் என்னுடைய அக்கா மையன். அவன் அப்படியே தனிப்பட்ட ஒரு ஆளா என்னை பார்த்து நடிச்சு எங்கேயும் பேர் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னுடைய அக்கா மையன். அவனை தனியாக கூட விடலாம், நான் இல்லாமல் நாடகத்தில் ஜெயிச்சிருவேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவனை பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பப்புலை நான் வளர்த்து விடுவதுதான் நான் செஞ்ச பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க ஐயா, அவங்க அம்மா பப்புலோட கொஞ்சம் கனமானவங்க. இது குறை சொல்லலை. முதுகு தண்டு அப்படியே விட்டுருச்சு, பெல்ட்டை போட்டு படுக்கையாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா வலது கால் சவு வலையும் நடக்க முடியாது. ஒரே ஒரு அக்கா காலேஜ் படிக்குது. 14 வயசுலேயே படித்து கொண்டே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறேன் பாருங்க. 10 பேர்த்த சிரிக்க வைக்க அவனே நான் வணங்குறேன். ஒரு சில தம்பிகளை விளையாட்டு போக்கில் திடுறீங்க. ஒரு சில தம்பின்னு தான் சொன்னேன், என் தம்பிகள்லாம் கோச்சுக்கிற வேணாம். ஒரு சில தம்பிகள் பெத்ததாயதை எப்பயும் சொல்ல கேட்காம நம்ம திடுறான். அது நம்மளுடைய என்ன சொல்ல இயல்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த வயதிலேயே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறேன் பாருங்கய்யா. பாலமேடு பப்புலுக்கு ஆதரவு கொடுத்த எங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அத்தனை பேர் பாதத்தை நான் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, எல்லாரும் ரொம்ப நன்றி. பாலமேடு பப்புலு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது பாக்கியா ஆடியோஸ். திருத்திப்பட்டி, பனங்குடி, இருப்பு கல்லல், உரிமை மாலா, பீட்டர்.